வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காரைக்குடி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நூலகம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்கிறார். அண்ணா ஹசாரே போன்று உண்ணாவிரதம் இருந்துவிட்டு வந்தாரா விஜய் என அமைச்சர் சேகர் பாபு கேள்வி. நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்தது என்றும் பரந்தூர் சென்றது குறித்து விமர்சனம். அண்ணா செய்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு வருஷம் உண்ணாவிரதம் இருந்தார், கடந்து சென்று விட்டது. நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்து விட்டது. டெல்லியில் நாளை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்கும் டங்ஸ்டன் போராட்ட குழுவினர். திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வாய்ப்பு என தகவல். விஜயின் வாரிசு பட தயாரிப்பாளர் தில் ராஜு தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனை. ஐதராபாத்தில் உள்ள வீடு, அலுவலகம் என 8 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள 55 அதிகாரிகள். அஜித் பட தயாரிப்பாளர் மைத்ரி நவீன் வீட்டில் சோதனை. ஐதராபாத்தில் உள்ள வீடுகளில் வருமான வரித்துறையினர் ஆய்வு. கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நடிகர் சாய்ஃப் அலி கான் இன்று வீடு திரும்ப வாய்ப்பு. உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை தகவல். கோவில்பட்டியில் பதுக்கி வைக்கப்பட்ட 28 டன் யூரியா உரம் பறிமுதல். திமுக பிரமுகர் உட்பட 2 பேர் கைது. மேட்டுப்பாளையம் அருகே வீட்டுக்குள் புகுந்த யானைகள். கால்நடைகளுக்கு வைத்திருந்த தீவனங்களை தின்ற சிசிடிவி காட்சி. தெலங்கானாவில் சாலையை கடக்க முயன்ற பெண் மீது மோதிய அரசு பேருந்து. சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சோகம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் கடைகள் அடைப்பு. கோயில் நிலத்தில் உள்ள கடைகளுக்கு கூடுதல் வாடகை வசூலிக்கப்படுவதாக கூறி போராட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 20,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் பாதிப்பு. கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் துளையானூரில் புகாருக்கு உள்ளான கல் குவாரிகளில் ஆய்வு. புகார் அளித்த சமூக ஆர்வலர் கொல்லப்பட்ட நிலையில் கனிம வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம். தமிழ்நாடு முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை கோரி முறையீடு. கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை நாடிய மேற்குவங்க அரசு. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். Donald John Trump do solemnly swear that I will faithfully execute the office of President of the United States. துணை அதிபராக ஜேடி வான்ஸ் பதவியேற்பு. I, James David Vance, do solemnly swear மற்ற நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு அதிக வரி என ட்ரம்ப் திட்டவட்டம். உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதாகவும் அதிரடி அறிவிப்பு. பதவியேற்பு விழாவில் தனது மகனை அனைவருக்கும் அறிமுகம் செய்த அதிபர் ட்ரம்ப். கோப்புகளில் கையெழுத்திட்ட பின்னர் பேனாக்களை கூட்டத்தினர் மத்தியில் வீசி உற்சாகம்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா கலையரங்கில் திருமதி லட்சுமி வளர்த்தமிழ் நூலகத்தையும் ஐயன் திருவள்ளுவர் திருவுருவச் சிலையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமலிங்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணம் நிகழ்வாக சிவகங்கை மாவட்டத்திற்கு இன்று வருகை தந்துள்ளார். முன்னதாக சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானம் அவர் சாலை மார்க்கமாக காரைக்குடிக்கு வருகிறது. முதல்வருக்கு காரைக்குடியில் உள்ள ராஜீவ் அருகே அமைச்சர் பெரிய மற்றும் காங்கிரஸ் கட்சியினர், திமுக பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தமிழக பாரம்பரிய கலை நிகழ்ச்சி சட்டம் ஒயிலாட்டத்துடன் முதல்வருக்கு உற்சாக அளித்து பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகை அருகில் வந்த முதல்வருக்கு காவல்துறை சார்பில் அணிவிப்பு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசாஜித் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று பெற்றனர். இதனைத் தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் ப. சிதம்பரம், அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குடும்பத்தினர் சார்பில் ஒரு 12 கோடி ரூபாய் மதிப்பில் வளர் தமிழ் நூலகம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. பெரிய கட்டடம், நவீன கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. அந்த கட்டிடத்தை திறந்து வைக்க உள்ளார். தொடர்ந்து அலுவலக அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள வளாகத்தில் ஐயன் திருவள்ளுவர் சிலை, மாபல சிலை மற்றும் பல்கலைக்கழகத்தில் கூட்ட கருந்தரங்கிற்கு வீரக வீரசர் முடியரசனார் அரங்கு என பெயர் சூட்டி அந்த விழாவில் பேருரையாற்ற உள்ளார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கவியரசு வைரமுத்தும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலவேல், முத்துராமலிங்கம், தொடர்ந்து இன்று சிவகங்கை மாவட்டத்தில் தன்னுடைய கள ஆய்வையும் முதலமைச்சர் மேற்கொள்ளவிருக்கிறார். அடுத்தடுத்ததாக முதலமைச்சருடைய நிகழ்வுகள் என்னென்ன? தொடர்ந்து பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் முடிந்து மாலை இன்று 5 மணி அளவில் காரைக்குடியில கல்லூரி சாலை மற்றும் முக்கிய சாலைகளில் ரோட் ஷோ நிகழ்ச்சி, அதாவது பொதுமக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி, முதல்வர் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் தனியார் திருமண மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். அதாவது எந்தெந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ஏற்கனவே தலைமை செயலகத்தில் இருந்து அறிவிப்பு வந்துள்ளது. அதனால் மற்ற கட்சியினர் யாருக்குமே அந்த இதில் அவ்வளவு அனுமதி இல்லை. அதனால் இந்த அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரு 73 இருந்தால் ஒரு 100 நிர்வாகிகளிடம் மற்றும் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகிகள் உள்ள குறைகள், அதாவது மாவட்ட நிர்வாகிகள் உள்ள குறைகள் மற்றும் நிவர்த்தி செய்வது குறித்தும் அவரிடம் குறைகளை கேட்டு விசாரணை பங்கேற்க உள்ளார். இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வளர்த்தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அங்கு ஐயன் திருவள்ளுவர் திருவுருவச் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் 2 நாள் பயணமாக கள ஆய்வு நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது காரைக்குடியில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முத்துராமலிங்கம் குறிப்பிட்டதை போன்று இன்று மாலை ரோட் ஷோ ஒன்றும் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக முதலமைச்சர் நடத்த இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகளுடன், மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். முத்துராமலிங்கம், தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் உடனான ஆலோசனை என்பது எப்போது நடைபெற இருக்கிறது? இன்று நடைபெற நிகழ்ச்சி ஒன்லி அந்த பல்கலைக்கழக நிகழ்ச்சியும் பல்கலைக்கழகத்தில் விழா பேரூர், அதாவது பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா அரங்கில் விழா பேரூரை நடைபெறுகிறது. மற்றபடி மாவட்ட ஆட்சியருடைய கள ஆய்வு நிகழ்ச்சி நாளை சிவகங்கையில மன்னர் துரைசிங்கம் கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகிறது. அதுல ஒரு 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் முதல்வர் வழங்குகிறார். பாலவேல், சிவகங்கை மாவட்டத்தில் 2 நாள் கள ஆய்வு பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வளர்த்தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அவரோடு மூத்த அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஆகியோர் இருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் ஐயன் திருவள்ளுவர் திருவுருவச் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். இன்று மாலை நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து மாவட்ட திமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை
சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் உடனான கலந்தாய்வு கள ஆய்வு கூட்டத்திலும் பங்கேற்கக்கூடிய அவர் பல்வேறு முடிவுற்ற நலத்திட்ட பணிகளையும் புதிய மக்கள் நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், சிவகங்கை மாவட்டத்தில் 2 நாள் கள ஆய்வு பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காரைக்குடி வந்தார். முன்னதாக அமைச்சர் பெரியகரப்பன் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமாக அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சொந்த நிதியில் கட்டப்பட்ட மலர் தமிழ் நூலகத்தை திறந்து வைத்துள்ளார். தொடர்ந்து மார்பளவு திருவள்ளுவர் சிலையும் திறந்து வைத்து பின்னர் பல்கலை கருத்தரங்கு கூட்டத்துக்கு வீறு கவியரசர் முடியர்கள் அரங்கு என பெயர் சுற்றி பேசி வருகிறார். இன்று மாலை நடக்கும் 5 மணிக்கு திமுக ஆலோசனை கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். நாளை காலை 9 மணிக்கு காரைக்குடியிலிருந்து சிவகங்கை வருகிறார். சிவகங்கை மன்னர் அரசு கல்லூரி மைதானத்தில் புதிய திட்டங்கள் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைக்கிறார். பின்னர் அரசு துறைகள் சார்பில் 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி பேசுகிறார். பாலவேல், இதேபோல் 50 லட்சம் மதிப்பீட்டில் உள்ள கவிஞர் முடியரசன் அவர்களுக்கு திருவுருவ சிலையும் அமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். இதேபோல் சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு 1 கோடி மதிப்பில் திருவுருவ சிலைகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் வாலுக்குவேலி அம்பலம் திருவுருவ சிலையும் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சிதம்பரம், இன்று மாலை என்னென்ன நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது? முதலமைச்சருடைய நிகழ்ச்சிகள் என்னென்ன நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் என்கிற விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக பால், இன்று மாலை திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தல் ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்கிறார். அதற்கு நிர்வாகிகளுக்கும் பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார். அதுபோல் இன்று மாலை நடக்கும் காரைக்குடியில் மாலை ரோட் ஷோக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தற்போது வரை அது முடிவாகவில்லை, பின்னர் தான் அறிவிக்கப்படுகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.